இந்த ட்ரூத் ஆர் டேர் டாஸ்கில் முத்துக்குமரன் கிட்ட ராயன் வந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி வருது. ஸோ ராயன் வந்து முத்துக்கிட்ட கேட்குறாரு, உங்களை தவிர 3 பேர் யார் டைட்டில் வின்னராக தகுதி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. இந்த ராயன் கிட்ட கேட்டு கற்றுக்கோங்களேன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறதுன்னு. எப்போ பார்த்தாலும் வன்மம், யாரை உனக்கு பிடிக்கல, யாரை வெளியே அனுப்பணும், இந்த மாதிரியே கேட்காம அவ்வளோ அழகாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அதுவும் முத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சும் முத்து மேலே வன்மத்தை அவர் கக்கலை, அழகாக கேட்டார் ராயன். ரொம்ப டீசெண்டாக ராயன். ஸோ கேட்டவுடனே முத்துக்குமரன் வந்துட்டு, ஓ என்னை தவிர 3 பேரா, இருங்க யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு மஞ்சரி, ஃபஸ்ட்டு வார்த்தை மஞ்சரி வருது. அடுத்ததாக விஷாலை சொல்கிறாரு, அடுத்ததாக ஜாக்லினை சொல்கிறாரு. ஸோ சௌந்தர்யாவை அவர் சொல்வாருன்னு நினச்சேன், பட் சௌந்தர்யாவை சொல்லாமல் மஞ்சரி அண்ட் விஷால் அண்ட் ஜாக்லின் சொல்லியிருக்காங்க. மஞ்சரிக்கு வந்து வைல்ட் கார்டாக வந்தனால ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா லாஸ்ட் இயர் அர்ச்சனா வின் பண்ணது வந்து ஒரு ரேர் சான்ஸ், பட் ஜென்ரலி வைல்ட் கார்டை வரவங்களால ஷைன் பண்ண முடியாது. ஸோ அதனால இல்லைன்னா ஒருவேளை மஞ்சரி வந்து ஃபஸ்ட் டே வந்திருந்தா முத்துக்குமரனோட ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். அண்ட் விஷால் வந்து டைட்டில் வின்னர் ரேஸை எப்போவோ இழந்துட்டார். அவர் நிறைய பேக் பைட் பண்ணி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி தன்னோட சான்ஸ் அவரே கெடுத்துக்கிட்டாரு. இவ்வளோ தப்பு பண்ணதுக்கப்புறமே நல்ல ஓட்ஸ் அவருக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா மேபி டாப்பில் கண்டிப்பாக இருந்திருப்பார். ஜாக்லின் ஓரளவுக்கு நல்ல கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க, நல்ல டீசெண்டான ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ ஜாக்லினையும் கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு பர்சன் அவர் மிஸ் பண்ணது வந்து சௌந்தர்யா. அவ்வளோதான். சரி, முத்துக்குமரன் சொன்ன ஆன்சர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்